ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 24 நவம்பர் 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள். திதி சதுர்த்தி இரவு 9:22 மணி வரை, பிறகு பஞ்சமி. நட்சத்திரம் பூராடம் இரவு 9:53 மணி வரை, பிறகு உத்திராடம். யோகம் சூலம் பகல் 12:36 மணி வரை, அதன்பின் கண்டம். கரணம் வனசை காலை 8:26 மணி வரை, பிறகு பத்திரை இரவு 9:22 மணி வரை, பிறகு பவம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருந்த மன உளைச்சல்கள் மற்றும் தடைகள் அனைத்தும் இன்று பனி போல விலகும் நாளாக அமையும். வாரத்தின் முதல் நாளான இன்று புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் உங்கள் பணிகளை தொடங்குவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதுடன் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இது மிகவும் உகந்த நாளாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அலுவலகப் பணிகள் இன்று எளிதாக முடிவடையும். உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். முகத்தில் ஒரு தனி தேஜஸ் காணப்படும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சோமசுந்தரர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் நீங்கள் எதிலும் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய நாளாகும். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதையோ அல்லது தேவையற்ற கருத்துக்களை சொல்வதையோ இன்று நீங்கள் முழுமையாக தவிர்ப்பது நல்லது. பணியிடத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் நேரத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படுவது மன அழுத்தத்தை குறைக்கும். வாகனங்களில் செல்லும்போது நிதானம் தேவை. முடிந்தவரை நீண்ட தூர பயணங்களை தள்ளி போடுவது உத்தமம். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது அமைதியை தரும். புதிய முயற்சிகளையோ அல்லது பெரிய முதலீடுகளையோ இன்று செய்யாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைத்து மகிழும் இனிய நாளாக அமையும். வியாபாரத்தில் கூட்டாளிகள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதனால் லாபம் பன்மடங்கு பெருகும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இன்று வெற்றிகரமாக முடிவடையும். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். அவர்கள் உங்கள் இக்கட்டான நேரங்களில் உதவியாக இருப்பார்கள். உங்கள் தனித்திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் நாளாகவும் இன்று அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்து காட்டும் வல்லமை பெறுவீர்கள்.
மறைமுக எதிரிகள் மற்றும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள், உங்கள் பாதை தெளிவாகும். உடல் ஆரோக்கியத்திலிருந்த சிறு சிறு உபாதைகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் மற்றும் சலுகைகள் வந்து சேரும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். பழைய கடன்களை அடைப்பதற்கான புதிய வழிகள் பிறக்கும், அதனால் மனநிம்மதி உண்டாகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நாளாகும். குலதெய்வ வழிபாட்டில் மனமீடுபடும், ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். பிள்ளைகளின் தனித் திறமைகளைக் கண்டு வியப்பீர்கள், அவர்களின் வெற்றியால் பெருமை கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத்திறன் வெளிப்படும், மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகளில் நிதானமான லாபம் கிடைக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய நாராயணர். அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று நீங்கள் வீடு வாகனம் பராமரிப்பு தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரியும், மருத்துவ செலவுகள் குறையும். விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும், சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். புதிய கல்வி கற்பதற்கான ஆர்வம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல கவனம் சிதறாத நிலை இருக்கும். மனதிலிருந்த தேவையற்ற பயம் விலகி தைரியத்துடன் செயல்படுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மதுரை வீரன். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் முயற்சியின் பலன் கைமேல் கிடைக்கும் நாளாகும். இளைய சகோதரர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். அது உங்களுக்கு தொழில் ரீதியாக உதவும். அண்டை அயலார் உங்களை புரிந்து கொண்டு நட்புடன் பழகுவார்கள். குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, அவை இனிமையாக அமையும். இன்று உங்கள் உள்ளுணர்வு மிகச் சரியாக வேலை செய்யும், அதை நம்பி செயற்படலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பொருளாதார தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்கள் பேச்சுத் திறமையால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து வியாபாரத்தை பெருக்குவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். கண்ணிலிருந்த சிறு கோளாறுகள் நீங்கும், உடல் நலம் சீராகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள், அதனால் சமூகத்தில் நன்மதிப்பு கிடைக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் அல்லது பொருட்கள் வாங்கும் யோகம் இன்று உங்களுக்கு உண்டு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் செந்திலாண்டவர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று மனதிற்குள் இனம் புரியாத மகிழ்ச்சியும் உற்சாகமும் குடிகொள்ளும். உங்களின் தோற்றப் பொலிவு கூடும், மற்றவர்களை எளிதில் கவர்வீர்கள். நீண்ட நாட்களாக தரைபட்டிருந்த காரியங்கள் இன்று வேகம் பிடிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு தகுதியான அங்கீகாரம் கிடைக்கும். ருசியான உணவுகளை விரும்பி உண்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆன்மீக பயணங்கள் அல்லது கோயில் குளம் என்று சென்று வருவீர்கள். தூக்கம் சற்று குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது, எனவே மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது அவசியம். வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தேவையற்ற அலைச்சல்கள் இருந்தாலும் அவை இறுதியில் நன்மையிலேயே முடியும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது பாதுகாப்பானது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபஸ்தானம் வலுவாக இருப்பதால் எதிர்பாராத தனவரவு உண்டாகும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வார்கள். நீண்டகால லட்சியங்கள் இன்று நிறைவேறுவதற்கான சூழல் அமையும். நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைத்து அவர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவையும் வெற்றியையும் தரும் நாளாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 7, 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டு மழையில் நனைவீர்கள். பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். சமூகத்தில் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். கடினமான வேலைகளை கூட சவாலாக ஏற்று முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்கள் கர்மஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் செய்யும் தொழிலில் தெய்வம் துணை நிற்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இந்த திங்கட்கிழமை உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமையட்டும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.